ஹாய் நண்பர்களே, கடவுள் இருக்கிறாரா இல்லையா பகுதி 4ன்னு நினைக்கிறேன். நல்லா தொடர்ந்து பார்க்குறீங்க பாருங்கள். நான் ஒரு சின்ன வயசில் ஒரு எங்கேயோ எதுக்காக போயிட்டுருக்கும்போது போகிற வழியில் நிழலுக்காக ஒரு கோயிலுக்குள்ளே உள்ளே போயிட்டேன். அப்போ அங்கே கோயிலுக்குள்ளே இருந்த 2 பேர் என்னை வந்து பார்த்து சத்தம் போடுறாங்க, தகாத வார்த்தையில் திட்டுறாங்க. "நீ எல்லாம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, நீங்கள் கோயிலுக்கு வந்தால் கோயிலுக்கு தீட்டு" அப்படின்னு சொல்லி என்னை கெட்ட வார்த்தையில் பேசிடுறாங்க. நான் மனசு உடஞ்சி போய் அழுகிறேன். அழுகும்போது எனக்குள்ளே அது எப்படி இவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு கடவுள், கடவுளுங்கிறவர் இவங்களுக்கு மட்டும் எப்படி தனியாக? கடவுளுங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானவராக தானே இருக்க முடியும். இவங்களுக்கு மட்டும் எப்படி கடவுள்? அது நான் கும்பிடக்கூடாதா? எனக்கு கடவுள் இல்லையா? ஓ, அப்போ பணக்காரனுக்கு மட்டும்தான் கடவுளா? காசு இருக்கிறவங்க மட்டும்தான் கடவுளா? ஏழை கடவுள் இல்லையா? அப்படி ஒரு கடவுள் நமக்கு வேணுமா? கடவுளை நீ என்னை படைக்கலையா? சரி, ரைட்டு, இனிமேல் நம்ம கடவுளை கும்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை அவங்க கெட்ட வார்த்தையில் பேசி வெளியே துரத்தும் போது உள்ளே வந்துருச்சு. அதே சமயத்தில் என்னுடைய சமுதாய மக்களில் கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு உள்ளே போய் கோயில் கும்பிடுறேன். அவங்க பூசாரி சொல்கிறாரு, "தம்பி, நீ எத்தனை முறை கோயிலுக்கு வந்து எத்தனை முறை வேண்டுதல் வச்சாலும் நான் சொன்னால் தான் கடவுள் கேட்பார்." அப்படி என்னப்பா கடவுள்? நான் பேசுகிற கடவுளுக்கு புரியாதா? இல்லை எனக்கு செய்கிறதுக்கு நேரடி கடவுள் சக்தி இல்லையா? இன்னொருத்தர் சொல்லி தான் அவர் எனக்கு செய்யணுமா? அதன் அப்படி ஒரு கடவுள். அந்த கடவுள் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இது வந்து ஏமாத்து வேலை அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வந்து எழுந்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தேவையே இல்லை, கடவுள் எனக்கு நல்லது பண்ணி நான் வாழன்ற அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே போயிட்டுருக்குறேன். கொஞ்ச காலம் போயிட்டுருந்தேன். ஒரு 2-3 வருஷம் போயிட்டு இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் நாளைக்கு இன்னும் தெளிவான விஷயத்த நாளைக்கு நான் கோர்வையாக கொடுத்து சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.